மெய்யழகன் ஒரு அழகான கதை, ஒரு அழகான திரைப்படம். இது உங்களோட கதை. இன்னும் ஒரு 3 நாள்ல தியேட்டர்ல வருது. 3 days to go. Enjoy. சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. படம் வந்து எல்லாம் முடிஞ்சு சென்சார் ஆயிடுச்சு. யூ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. ஸோ ரஜினி படம்னாலே யூ சர்டிஃபிகேட் தான். கொஞ்சம் வன்முறை இருந்தாலும் மேக்ஸிமம் யூ தான் கொடுப்பாங்க. இந்த படத்துக்கும் அந்த சர்டிஃபிகேட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அவரோட முந்தைய படமான ஜெயிலர் படம் ஒரு பெஞ்ச் மார்க் அவருக்கு 800 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த படம் அதை தாண்டி ஒரு 100 கோடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மா இருக்கு, கோலா இருக்கு. அந்த கலெக்ஷனை எப்படி முறியடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போவே அதுக்கான எல்லா வேலைகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படக்குழுவினர். அக்டோபர் 10ஆம் தேதி, அதுவும் கரெக்டாக தசரா ஹாலிடேஸ்க்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகலை கூட, சோலோவாக கலையரங்குது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருமே இல்லை. ஏற்கனவே இருந்த காம்படிஷன் இருந்த படம் கங்குவா, அதுவும் வந்து நவம்பர் 14க்கு தள்ளி வைக்கப்பட்டுருச்சு. ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டும் சிங்கிளாக இறங்குறாரு, அடி துவம்சம் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் 800 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு. அப்புறம் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஒரு 1800 ஸ்க்ரீன்ஸில் படம் ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2600க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூஷன் வித்து தீர்ந்துருக்கு. இன்னும் ஒரு அடுத்த வாரத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா அதோட முன்பதிவு ஆரம்பிச்சிடும். அமெரிக்காலலாம் இப்போவே இந்த படத்துக்கு பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. அதுவும் இந்த மனசிலாயோ பாட்டு வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செக்டரே கிரியேட் பண்ணிடுச்சு. இன்ஸ்டாவில் ரீல்ஸில் எங்கே பார்த்தாலும் மனசிலாயோ பாட்டை போட்டு தான் எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு வைப்ஸை கிரியேட் பண்ணிடுச்சு. எப்படி ஜெயிலர் படத்தில் வந்து தமன்னா பாடின அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சோ, அந்த மாதிரி இந்த படத்தில் மனசிலாயோ சாங்கு சூப்பராக ஹிட் ஆகிருக்கு. அது அனிருத் வந்து வேற லெவலில் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காப்புல. ரஜினியோட அந்த ஸ்டெப்பு வந்து பர்டிகுலராக வேற லெவல். அதாவது யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த என்ன பண்ணுவாங்கன்னே தெரில. அந்த அளவுக்கு 73 வயசில் இவ்வளோ ஒரு எனர்ஜியோட சூப்பராக டான்ஸ் ஆடி இருக்காரு தலைவர் இந்த படத்தில். அதனால ஃபைட்ஸும் கேட்கவே வேணாம். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து 2-3 என்கவுண்டர்ஸ் போலீஸ் பண்ணாங்க. இந்த கதையும் ஒரு என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிறதுனால இது ரெண்டையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கரண்ட் சப்ஜெக்டை தொட்ட மாதிரியே இருக்கும் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இந்த மலையாள நடிகர் ஆகட்டும், அப்புறம் அமிதாப் பச்சன் ஆகட்டும், ராணா டகுபதி ஆகட்டும், இப்படி ஒவ்வொருத்தருமே அது மாதிரி மஞ்சு வாரியர், திஷாரா விஜயன், அப்புறம் நம்ம ரித்திகா சிங், எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ரோல் படத்தில் ஒரு பெரிய டீமாக கலங்கியிருக்காங்க. எப்படி ஜெயிலரில் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே இறக்கியிருந்தாரோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு திறமையான ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. ஸோ அதற்காகவே எல்லா லாங்குவேஜிலும் இந்த படம் பேசப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போட தலைவர் கலையரங்க போகிறாரு. அதோட முன்னோட்டமாக அந்த ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷனில், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ரஜினி பேசின அந்த வார்த்தைகள் அவ்வளவு வைரலாச்சு. ஸோ சகுனின்னு அவர் யாரை சொன்னார் அப்படின்னு பயங்கரமாக அதுதான் வந்து ஹேஷ்டாக்காக கிரியேட் ஆச்சு. அதனால வந்து ரஜினி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரார் அப்படின்னாலே அது சென்சேஷன் தான். அவர் எதை சொன்னாலும் இந்த உலகமே உற்று நோக்கிற மாதிரியான விஷயமா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த விஷயமா இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தாரு கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ படம் ரிலீஸுக்கு அப்புறம் இது எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது, எத்தனை நாளில் அந்த படத்தை கலெக்ட் பண்ண போகுது, கோட் சாதனை முறியடிக்குமா, லியோ சாதனை முறியடிக்குமாலாம் பேசிட்டு இருந்தாலும் அவருக்கு அவர் தான் காம்படிஷன் அப்படிங்கிறத பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே போல் ஜெயிலர் படத்தோட கலெக்ஷனை வேட்டையின் படம் எவ்வளோக்கு கிராஸ் பண்ண போகுது அதுதான் எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம். அது டிஃப்ரென்ஸாக பண்ணும் அப்படின்றாங்க. ஏற்கனவே இந்த படத்தை வந்து டிஜிட்டல் பார்ட்னராக சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க படத்தை. ஸோ சேட்டலைட் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இன்னும் ஒரு 2-3 நாளில் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதனால இது ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல வேற எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே 73 வயசுக்கும் ஹீரோவா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருந்து ஒரு 800லேருந்து 1000 கோடி கலெக்ட் பண்ணுற ஒரே ஹாஸ் குதிரை அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு அவர் ஜெயிக்கிற குதிரையா ஓடிக்கிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து 4 படம் லைனப்பில் இருக்கு. அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் 73 வயசில் முழு எனர்ஜியோட அடுத்தடுத்த படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ வெயிட்டிங்கில் அடுத்த கூலி இருக்குது. அதுக்கு அடுத்து 2 சூப்பர் டைரக்டர்ஸ் கூட ஜாயின் பண்ண போகிறாரு. அடுத்தடுத்த படங்களில் வந்து அமைய போகுது. அதனால் சூப்பர் ஸ்டாரோட லைனப் படங்களை கேட்டாலே அவங்க ரசிகர்கள் குஷி ஆகிடுறாங்க. ஸோ விஜய் இப்போ 69 படத்தில் வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இவர் நடிச்சுக்கிட்டே இருக்கார் 173 படம் வந்ததுக்கப்புறம். அதனால் இன்னும் போயிட்டே இருக்கும். ஸோ போகிற பக்கம் பார்த்தா 200 படத்தை கம்ப்ளீட் பண்ணுவார் ரஜினி, அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.